மாக்காப்பா ஆனந்துக்கும் புகழுக்கும் கானா வினோத்துக்கும் do you think you can stop me do you think you can stop me no one can stop me வணக்கம் சார். நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். ஆக்சுவலாக குக் வித் கோமாளிக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு வாய்ப்பு சார். அந்த வாய்ப்பு வந்ததுனால நான் குக் வித் கோமாளி ஷூட்டிங்கு போனேன். ஓகேங்களா, கோமாளி செலக்ட் ஆனேன். போய் ஆஃப் டே ஷூட்டிங் முடிஞ்சு போன உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புகழுக்கு மூஞ்சி செத்து போச்சு. ஓகேங்களா, ஏன்னா புகழ் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. ஓகேங்களா, அப்படியே டிவியில் டெலிவிஷன் இருக்கு அப்படியே தேடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன உடனே புறாமறைச்சு நான் கண்டுக்கல. எனக்கும் தனியாக ரூம் கொடுத்தாங்க, நான் அதில் இருந்தேன். அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு எனக்கும் பிக் பாஸ்லேயே ஆகாது. அவரை பற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ் மீட்லேயே அவரை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டால் அவாய்ட் பண்ணுவேன். ஒரு சரியில்லாத நபர் அப்படின்றதையும் நான் சொல்லியாச்சு சார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனது என்னை பற்றியும் குடும்பத்தையும் பற்றியும் ரொம்ப தரங்கட்ட முறையில் வந்து கானா வினோத் பேசினார். என்னை பற்றி பேசுகிறப்ப நான் பொறுமையாக இருக்கலாம், குடும்பத்தை பற்றி பேசுகிறப்ப நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? ஸோ கானா வினோத்தை நான் திருப்பி அவர் என் குடும்பத்தை பற்றி திட்டினதை நான் மறுப்பு தெரிவித்ததுக்கு புகழ், கானா வினோத், அதுக்கப்புறம் புகழ் கூட வந்து ஜிப்பாய் மாதிரி ஒரு ஆள் ஹெல்ப் வச்சுருந்தாங்க சார். எல்லாரும் சேர்ந்து வந்து என்னை தாக்குனாங்க. அது விளக்க வந்ததில் அறந்தாங்கி நிஷாவுக்கு அடி, சுனிதாவுக்கு அடி சார். ஆமா சார், உண்மை சார். புகழ் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ஜிம்பாயே சார் ஷூட்டிங்ல 50 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரியும். புகழ் போலீஸ் ஸ்டேஷன்லயுமே, அதாவது நம்ம மதுரையில வந்து அடுப்பாங்கிற செண்டியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுப்பாங்கிற செண்டியர்னா போய் என்ன சொல்றது, அப்பாவி பெண்கள்கிட்ட போய் அடுப்படியில் போய் சண்டியர் தந்தா காட்டுவாங்களா, அந்த மாதிரி அடுப்பாங்கிற செண்டியர் தான் அந்த மானங்கட்டா மாக்காப்பா. அப்புறம் அந்த புகழ் இருக்கான்ல புகழ், அப்புறம் அந்த கானா வினோத் சார். மாக்காப்பா வந்து சீனியர் சார்ன்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை கூட்டதே கிடையாது. பேசிக்கா வந்து நான் பிசியோதெரபி மாகாப்பா பத்தி நீங்க சொன்னதுதான் எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாடு பூராமே ஷாக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு, அதிர்ச்சி நியூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவர் வந்து 20 வருஷமா 10 வருஷமா இருக்காரு டிவில. அவரை பத்தி சொன்ன அக்யூஷன் தான் யாருமே ஏத்துக்க மாகாப்பா. இத சைலண்ட்ல போட்டுருமா? வந்து பாத்தீங்கன்னா மது போதையில ஷூட்டிங் அப்ப மது போதையில இருக்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கான். எனக்கே நேற்று நான் வந்து ஷூட்டிங் அப்ப அவர் தண்ணி அடிச்சு நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, கருப்பு கண்ணாடி போடுறது இதுதான் காரணம் அப்படின்றது நேற்று தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மானங்கட்ட சார் மாக்காப்பா ஒரு அறிவே இல்லாதாள் சார். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கானா வினோத் என் குடும்பத்தை பற்றி தப்பா பேசியிருக்காரு. ஓகேங்களா, புகழ் வந்து சேர்ந்து அடிக்க வர்றாருன்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாக்காப்பா நடந்து இரும்பு ராடால எரியக்கூடாது. ஓகேங்களா, அறிவு சுய நிதானத்தில் இருக்கவங்க இது பண்ண மாட்டாங்க. மது போதையில இருந்தா மாக்காப்பாவுக்கு தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? அறிவுன்னு ஒன்று இருக்கா சார்? சார் மாக்காப்பா ஒரு சாதாரண ஆங்கர் தான். ஓகேங்களா, நான் டாக்டர், ஒரு 5 வருஷம் ஒரு படிப்பு படிச்சிருக்கேன். எங்கேயா நான் படிச்ச படிப்புல ஒரு சப்ஜெக்ட் அனாட்டமில ஒரு சப்ஜெக்ட்ல மாக்காப்பா பாஸ் பண்ணி பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். சார் மக்கள் மத்தியில் நான் நல்லா செல்வாக்கு, நான் ஆங்கர் ஆயிட்டேன், நடிகராக ஆயிட்டேன், நான் ஹீரோவும் ஆயிடலாம். ஓகேங்களா, மாக்காப்பால வந்து டாக்டர் ஆக முடியுமா? ஒன்றும் கிடையாது சார். படித்த படிப்புக்கு மரியாதை வேணாமா சார்? பப்ளிக்கோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கேன். மீடியா ஃபுல்லாக எல்லா மீடியாவோட கண்ணு என் மேலே இருக்குது. பப்ளிக்கோட க்ளோஸ் கான்டாக்டு, மீடியாவோட க்ளோஸ் கான்டாக்டு. இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த தைரியத்தில் மாக்காப்பாவாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் கானா வினோத் தாக்குனாங்கன்னு தெரியல. கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் 5 அறிவு படித்த ஒரு மிருகம் மாதிரி. அவங்க ஏரியாவில் லோக்கல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு இப்படி சுற்றுறாள். பிக் பாஸ் ஃபினாலேயே பார்த்தேன் சார். பாத்ரூம் போவோம்ல, பாத்ரூம் கேரவன்ல போவோம் சார். அது சரியில்லாத நம்பர் சார். ஃபினாலேவில் நான் போனப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் பையில வச்சு கசக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டரையும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறை வாழ்றவங்களையும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் சார்? தரங்கட்டு போய் ஒரு ஆளை வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி ஓவராக கிண்டல் பண்ணி நம்ம வந்து ஹீரோ ஆகணுன்ற பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்மளோட நம்பிக்கை நம்ம ஏதோ ஆகிறோமோ, நம்மளோட இது என்ன சம்மந்தப்படுது, வேணும்னே நம்மளை பற்றி கிண்டல் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லை. எத்தனை பேர் காணும் அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. நம்மளை பற்றி கிண்டல் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 5 அறிவு படித்த மிருக மாதிரி சார். யாரும் என்ன சொன்னாலும் கேட்காதாலும். ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கே தெரியும், நான் ப்ரெஸ் மீட்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட நபர் குக் வித் கோமாளியில் போன உடனே ரொம்ப பர்சனல் அட்டாக்காக பேசினார் சார். அந்த வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியல. இப்பேற்பட்ட சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கப்போ புகழுக்கு ஆல்ரெடி பொறாமை சார். நேற்று நான் நடித்த படம் LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் வந்துருச்சு. சென்னையில ஷூட்டிங் போய் இந்த நிலைமை ஆயிருக்கு சார். போய் எத்தனையோ நபர்கள் வர்றாங்க, ஒண்ணுமே இல்லை, கைதட்டு இல்லை, கிளாப்ஸ் இல்லை. எனக்கு மட்டும்தான். ஆனா எனக்கு வந்து சார் நான் வர்ற சீனுக்கு எவ்வளவு கிளாப்ஸ்ன்னு பாருங்க, எவ்வளவு கிளாப்ஸ். இதுதான் சார் வயிறு எரியுது புகழ் மாதிரி ஆட்களுக்கு. எங்கடா ஹீரோவா உருவ கரெக்ட். ஒரு 6 செகண்ட் வந்தேன், அதில் ஐடென்டிஃபை பண்ணி கத்துறாங்க. நான் வேணுமா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டலாமா? பார்த்துட்டீங்க, நான் உங்களுக்கு பர்சனலாகவும் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் தான் சார் இப்போ புகழுக்கு வைத்தறிச்சலாக இருக்கு சார். புகழ் படம் நடிச்சும் சார்
மாக்காப்பாவா இருக்கட்டும் புகழ் இருக்கட்டும் நான் பண்ற ஆக்டிங்ல 10% கூட எக்ஸ்பிரஷன் காட்ட முடியாது. அதனாலதான் இன்ன வரையும் அவங்க வளராம இருக்காங்க. புகழ் என்ன 10 வருஷம் ஆனாலும் கோமாளியா தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கா. அப்படி கோகித் கோமாளியில எங்கேயோ வளர்ந்து வேற லெவல் போச்சு சொல்லுங்க. என்னடா அது இவர் இவருக்கும் ஆக்சுவலா இவர் பிக் பாஸ் போய் டக்குன்னு கோமாளியா வந்துட்டாருன்ற வைத்தறிச்சல். நான் கோமாளி ஹீரோ ஆயிருவேன். அவர் என்ன புகுத்து கோமாளியில கோமாளியா தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்படி சோ பொறாம சார் எங்க வந்தா இவர் ப்ரொமோ கண்டா தெரியும். பிக் பாஸ்லயே பார்த்தாங்க சார். பிக் பாஸ் இந்த வட்டம் நல்லா ஓடுனது யாரால? வாட்டர்மெலன் ஸ்டாரா தான் பிக் பாஸே நல்லா போச்சு சார். சார் நிறைய யங்ஸ்டர்ஸ் சோசியல் மீடியா மக்கள் ஃபுல்லா பிக் பாஸ் திரும்பி பார்க்க வச்சதே நான் தான். இந்த கிங் ஆஃப் த கண்டென்ட் நான் தான். என்ன வச்சு பிக் பாஸ்குள்ள ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னை பயன்படுத்திக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொமோ ஆமா அதெல்லாம் ஒரிஜினல் பப்ளிசிட்டி இல்ல சார். அதெல்லாம் ஒரு மட்டமான பப்ளிசிட்டி. ஸோ காணமனோத்து மாதிரி கஞ்சா அடிச்சிடும் லோக்கல்ல புகழ் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லா கிடையாது சார். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மலேசியாவில் ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம ஒயின் ஷாப்பா அவங்க நபர்களை எல்லாம் புகழை அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. என்னோட நண்பர் போய் தான் காசு கொடுத்து 2000 வெள்ளி காசு கொடுத்தா புகழை கூட்டு வந்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொதுமக்கள் நினைக்கிற மாதிரி புகழோ மாக்காப்போ நல்ல மனிதர்கள் கிடையாது. மாக்காப்பாவை பத்தி ஈசிஆர் மேட்டர்னு மாக்காப்பாட்டை கேளுங்க எங்கேயா பத்திரிகையில நிறைய எனக்கு வீடியோ ஆதாரங்கள் அமைச்சிருக்காங்க. அது அவர் பர்சனல் மேட்டர்ன்றனால மாக்காப்பாட்ட அந்த விஷயங்கள்லாம் இழுக்கல. அவ்வளவு என்ன சார் திமிரு சார். ஒரு படிச்ச டாக்டரை தமிழ்நாட்டோட ஸ்டார் சார். தமிழ்நாடே வெடிச்சிருக்கு. நீங்களே பாக்குறீங்கல்ல தமிழ்நாடே வெடிச்சிருக்கு. ஓகேங்களா. நிறைய அட்வொகேட்ஸ் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லா சேனலும் அப்படி இருக்கிற ஒரு நபரை இது என்னோட ஓன் பப்ளிசிட்டி சார். பிக் பாஸ்க்கு முன்னாடியும் அப்படிதான். நான் பிக் பாஸ் போன உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பாருங்க பக்கமா எழுதிருக்காங்க. இதே கானாவனத்து பிக் பாஸ் வந்தார். கானாவனத்தை பத்தி எந்த மீடியா எழுதுச்சு? மனசாட்சி தொட்டு எல்லாரும் சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி தான் எல்லாரும் எழுதுறாங்க. இவங்க எல்லாம் யாரு சார்? சோ நம்ம வளர்ச்சி மேல பொறாமப்பட்டு என்னை அமுக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள் சார். ஓகேங்களா. மாக்காப்பாய் ஒரு சாதாரண நபரை தொட்டாலே அவங்க சும்மா விட மாட்டாங்க. நான் பெரிய ஆளுன்னு சொல்லவில்லை. என்னோட உழைப்புனால எல்லா மீடியா கண்களும் பற்றுச்சு. பிரபலங்கள் கண்ணும் பற்றுச்சு. டிவி சேனல்ஸ் கண்ணும் பற்றுச்சு. இளைஞர்கள் கண்ணும் பற்றுச்சு. இப்படி இருக்கிற நபரை பண்ணா அவங்க சும்மா விடுவாங்களா சார்? அதான் நம்ம மதுரை பக்கம் அடுப்பாங்கிற செண்டிடுறாங்க. ஒரு ஆள் தனியா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தனியா சேனல் நம்பி போறோம். திருப்பி சொல்ல வர சேனலும் ப்ரொடக்ஷன் மேலேயும் தப்பே இல்லை சார். ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலை முடிக்கணும். நல்லவங்க கெட்டவங்கலாம் பாக்குறதுக்குலாம் அநியாயம் இல்லை. ஒரு ஆளுக்காக அவங்க 3 பேரை அவங்க வெளியே அனுப்ப முடியாது. ஸோ அந்த ஷோவில் நம்மளுக்கு வாய்ப்புகள் பறிக்கப்பட்டது. அவங்க 3 வரையும் வச்சு மாக்காப்பா புகழ் காணவனோத் இவங்களை வச்சு இந்த ஷோவை முடிச்சிட்டாங்க. ஆனா டெலிவிஷனையும் இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பிக் பாஸ்ல போய் நம்ம சம்பாரிச்சு வந்துடும். இதெல்லாம் டெலிவிஷன் தான் முக்கிய காரணம். நம்ம விஜய் டிவியோட ஒப்ப சாப்பிட்டுருக்கோம். டெலிவிஷனையும் ப்ரொடக்ஷனையும் நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா பட் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே காணவனோத் தான் சார். ஓகேங்களா. ஸோ காணவனோத் தான். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அடுப்பாங்கடை செண்டியர் மாதிரி ஒரு ஆளா தனியா வந்திருக்காங்கன்ட்டு 7 பேர் சார். நம்மளுக்கும் திரும்பி பண்ண தெரியாம இல்லை. என் கிளாஸ்மேட் ஃபோன் பண்ணா, என்னடா மச்சான் சக டாக்டர் தான் காத்தடிச்சாலே மாக்காப்பா பிறந்துடும். அப்படி தாப்பா கொஞ்சமா இருக்காரு. அவர் எரிஞ்சான்னு எரிய வாங்கிட்டு வச்சுக்கால வச்சா ஓங்கி ஒரு கொடுக்க வேண்டியதானே. நான் சொல்லவே இல்லை தப்பு. நம்ம ஒரு படிச்சிருக்கோம், ப்ரொஃபஷனலா இருக்கும், டாக்டரா இருக்கும். மாக்காப்பாவே அடிச்சாலும் அடியை வாங்கிட்டு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணு. இதுதான் மக்கள் கிட்ட ஜெயிக்கும். ஓகேங்களா. மாப்பாக்கா அளவுக்கு நம்ம அறிவு இல்லாம இறங்கக்கூடாது. ஓகேங்களா. என்ன சார் பெரிய மாக்காப்பா சாதாரண ஆங்கர் தான். நான் நடிக்கிற நடிப்புல ஒரு 10% 5% நடிச்சு காட்ட சொல்லுங்க பார்க்கும் சார். நான் யூடியூபர் கிடையாது. சாதாரண பிசியோதெரபி மருத்துவர். ஓகேங்களா. இதே இடங்களை நான் வர்றப்ப என்ன சொன்னாங்க, சாதாரணமா ஒரு வடை சாப்பிட்டா கூட அதை எடுத்து போட்டா மில்லியன் நியூஸ் போகும். ட்ரீட்மெண்ட் பண்ற வீடியோ போட்டேன். நான் நார்மலா வீடியோ போட்டு அது பிரபலம் ஆகி 500 சேனல் உங்களை மாதிரி என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க. டிவி சேனல் கூட்டாங்க. ஃபாரின் போனேன். டிக்டாக்ல என் பேரை போட்டு நிறைய பேர் ஐடி ஓபன் பண்ணாங்க. கடைசியில் பிக் ஸ்கிரீன் பிக் பாஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு 5 படம் நடிச்சிருக்கேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க பாத்தீங்களே, அது பிக் பாஸ்க்கு முன்னாடி போனது. யாருக்கு கிளாப்ஸ் வந்துச்சு? நீங்களே சொல்றீங்க, நான் சொல்லல. ஓகேங்களா. ஹீரோக்கு உங்களுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹீரோ என்ட்ரியை விட உங்களுக்கு நல்ல கிளாப்ஸ் இருந்துச்சுன்னாங்க. ஓகேவா. இதுவும் தற்பெருமைக்காக சொல்லல. நான் கிளிப்பிங்ஸ் அம்சரையும் பாருங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல என்ன இப்படியேப்பட்ட ஒரு ஃபெமிலியரான பர்சனை நீ தொட்டா நாங்க சும்மா விடுறோமா அப்படின்னு நான் மன்னிப்பு தான் சார் கேட்க சொன்னேன். அவர் தான் சார் ஆரம்பத்துல பேசினாரு. காணவனத்து உள்ள போனவனே ஓவரா உருவக்கிளி பண்ண அப்படி என்ன கொடுமைனா, காணவனத்து பார்க்க சகிக்காம இருப்பா. அப்படி என்னோட பிளஸ் பாயிண்டே என்னோட உருவ அழகு தான் சார். ஒரு ஃபேஸ் கட்டு இப்ப இருந்தில்ல. நான் குழந்தையா இருக்கிறப்பலே அவன் முகத்துல என்னமோ தெரியுது. இவன் நல்லா வருவான். சொல்லாத ஆட்கள் கிடையாது. காலேஜ்ல போனப்ப எங்க காலேஜ் சேர்மன் அங்க கோடீஸ்வரவங்க டக்குன்னு ரவுண்ட்ஸ் போனவர் திரும்பி பண்ணுவார். நாங்க அந்த ரோட்டரா கிளப் துருதுன்னு இருப்போம்ல, அது முகத்துல என்னமோ தெரியுதுங்க, பயங்கரமா வருவாங்க அப்படின்ட்டு அப்படி போற ரவுண்ட்ஸ்ல. காலேஜ் சேர்மன் ஒரு பெரிய ஆள் சார். MSMCH சர்ஜன். அவங்களுக்கு இருக்கும் 1000 வேலை. அவர் டக்கு நின்று என் முகத்தை பார்த்துட்டு போகணும்னு அவருக்கு என்ன இருக்கு? சோ அப்படி ஒரு வசீகரம் கொண்ட முகம். அவங்க 2 பேரும் சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரி இருப்பாங்க. யாரு சார்? அவங்க ஆக்சுவலா கிண்டல் பண்ண காணவனத்தை சொல்ல வரேன். காணவனத்தை அவன் தான் சார் அப்படி பேசுறான். ரொம்ப ஒரு பேர் அது என்ன பேர் கரெக்டா சொல்றீங்க. காணவனத்தை ஷாருக் கான் அவரு
இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க யாரையாவது நான் பாடி ஷேமிங் யாரை பத்தியாவது பேசி பாத்திருக்கீங்களா? நான் என்னோட நோக்க போவேன். நான் நடிப்பு அரக்கணும் என் உண்டு என் வேலை உண்டு இருப்பேன் சார். நான் லவ்வபிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். என்ன இன்டர்வியூல கரெக்ட் என்னம்மா வாங்கம்மா போங்கம்மான்னு லவ்வபிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். தவிர ஷாருக் கான் நினைப்பு ஒரு தரங்கட்டாள் சார், மிருகம் சொல்லிட்டேன். காணாவனத்துக்கு 5 அறிவுக்கு கீழ் விட்டாள். அதெல்லாம் வந்துட்டு அவரே அவரோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லியிருக்காரு. தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்து ஓகேங்களா குடும்பத்தில் உள்ளவங்களாம் கொடுமைப்படுத்தி 2 மணி நேரம் கழிச்சாதான் அவர் என்ன நிலைமை இருக்காருன்னு ஒரிஜினல் அவருக்கே தெரியும். உட்காந்து கணேஷ் கோயில எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் பிக் பாஸ் சூப்பர் சிங்கர் ஃபினாலில் போய் கணேஷ் கோயில் எடுத்து வாயில வச்சுருந்தா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். இந்த மாதிரி வாழ்க்கை முறை வாழ்றவங்களும் என்ன மாதிரி ஒரு டாக்டராக இருக்கிறவங்க, நான் வந்து இதை பெருமைக்காக சொல்ல வரல, நான் பெரிய ஆண்டுக்காக சொல்ல வரல. ஓகேங்களா, குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க தரமற்ற முறையில தானே நடந்துக்குவாங்க. அது அவர் பர்சனல் விஷயம். அவர் பர்சனல் விஷயம். அவர் மாக்காப்பா குடிச்சிருந்து அவர் யாரையும் பிரச்சனை பண்ணாம இருந்தாருன்னா அவரோட போச்சு. குடிச்சிட்டு வந்து அடுத்தவங்களை இரும்புறாட வச்சு அடிக்க வெட்டி தானே அது பிரச்சனை பெருசாகுது. அவங்க சொந்த விஷயம், அவங்க சந்தோஷம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. சார் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருக்காங்க. கானா வினோத்தும் நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. கானா வினோத்தும் புகழ் வந்தாங்க. கீழே கமெண்ட்ல எல்லாரும் போட்டிருக்காங்க. பாலிமர் நியூஸ்ல நான் பார்த்தேன். டேய் இவங்க வர்றதை பாடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு திமிரா வர்றாங்க, அப்ப இவங்க கண்டிப்பா அதை செஞ்சிருப்பாங்க எல்லாரும் கமெண்ட்ல போட்டுருக்காங்க. அவங்க வர்ற அந்த கானா வினோத்து முறைச்சதை பாருங்க. ஆனா சூப்பர் பசங்க கேமராமேன் கரெக்டா கேட்ச் பண்ணாரு. அப்படி இப்படியே வந்துட்டு இப்படின்னு ஒரு முறை மறைச்சாங்க. உள்ளுக்குள்ள போனோம் ஐயா சாமி அப்படின்னாங்க. இதான் நடந்துச்சு. எப்படி தெரியுமா வந்தாங்க, இப்படின்னு வந்தாங்க. காரணம் வந்து இப்படின்னு வந்து இப்படி ஒரு முறை மறைச்சா அப்படி சார். உள்ளுக்குள்ள போனோம் சொன்னேன் போலீஸ் சார் என் குடும்பத்தை பத்தி இந்த மாதிரி பேசணும் சார் அப்படின்ட்டு அப்படி உண்மை சார். புகழ்லாம் அப்படின்ட்டு அப்படியே மக்கள் செல்வாக்கு இருக்கு சார். மக்களுக்கு புகழை பத்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒயின் ஷாப்ல இதை புகழ் கிட்ட கேளுங்க. ஓகேங்களா. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி புகழ் நல்ல மனிதர்லாம் இல்லை சார். நல்ல குணம் இருந்துச்சுன்னா புகழ் மாதிரி மாக்காப்பா மாதிரியும் மக்களை ஏமாத்தி விளம்பரம் பண்ணி நான் சாப்பிடல. இன்றளவு நான் வளர்ந்தும் பெய்டு ப்ரொமோஷன் விளம்பரம் ஏதாவது ஒரு படத்தை விளம்பரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை இவங்களுக்கு ப்ரிவியூ ஷோ போவே மறுபடியும் அவ்வளோதானே தவிர யாருக்கும் எந்த விளம்பரமும் பெய்டு ப்ரொமோஷன் அப்பாவி மக்கள் கிட்ட என்னோட பப்ளிசிட்டியை பயன்படுத்தி விளம்பரத்தை வச்சு நான் பணம் சம்பாதிக்கல. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மக்கள் கிட்ட நம்ம ஒரு நல்ல செல்வாக்கோட இருக்கும். பண காசுகள் ஆசைப்பட மாட்டேன் சார். எனக்குன்னு ஒரு சுய கர்வம், நம்மளுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. ஓகேங்களா. நம்மளுக்குன்னு ஒரு நல்ல நடிப்பு திறமை இருக்கு. 5 நான் வாட்ச் பண்ண வரைக்கும் அப்படின்னா சின்ன பசங்க எல்லாம் அவங்ககிட்ட வந்து போகும்போது அவங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லி இது பண்ணுவீங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய அறிவுரைகள் சொல்லியே வருவாங்க. அது மாதிரி நான் உங்களை வாட்ச் பண்ண வரைக்கும் உங்களை தேடி வரவங்களே இதை பண்ணாதா படிங்கடா அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன். அப்போ உங்ககிட்ட அந்த படிப்பறிவு இருந்தனாலதான் நீங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. இவங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கா இல்ல புகழ்லாம் நாகரிகமே தெரியாதா சார்? அதுதான் அவங்களுக்கு பொறாமையா இருக்கு. படிப்பு இருக்கு, மதிக்கிறாங்க சார். சொல்ல மாட்டேன் சார். ரோஜா மேடம் போட்டோ கேட்டேன், பின்னாடியே காண உனக்கு துறைச்சது. மேடம் மேடம் அவர் கொடுக்காதீங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து அவரே கூப்பிடாரு, திவாகர் நீங்க தைரியமானாலும் எனக்கு பிடிக்கும், தோல் மேல கைப்படுறாரு, போட்டோ கொடுக்காதீங்க அப்படின்ற. அப்படி அப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் போன்ல பக்கத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த போனை பிடிக்கிட்டு ஓடுறியா சார்? காணா உனது வயசு என்ன, என் வயசு என்ன சார்? ரொம்ப சீனியர் சார். மாக்காப்பாலாம் நாங்கள் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீனியர் ஏஜ்ல. காணா வந்து ஏஜ்ல கூட 45 வயசுக்கு மேல இருக்கும். அந்த வயசுக்கு அறிவு இல்லையே சார். கேட்டா ஏஜ் அப்படியே கம்மியா, சின்ன பையன். அவங்களுக்குலாம் நான் கம்பேர் பண்றப்ப 7-8 வருஷத்துக்கு சின்ன பையனா இருப்பேன். ரொம்ப ஒரு அறிவுன்றதே இல்லை சார். பொறாம சார். கரெக்டா சொன்னீங்க, பொறாம தான். நம்ம யார் வழியிலும் லவ்வபிள் வேர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். மாமா போமா சார். பிக் பாஸ் முன்னாடி என்னோட இன்டர்வியூலாம் பாருங்க. என்ன கீழ்த்தரமா கொஸ்டின் கேட்டிருப்பான். நான் எந்திரிச்சு தான் போவேன். அதோட சண்டை போட மாட்டேன். நம்மளுக்கு சண்டை போட தெரியாம கிடையாது சார். படிச்ச படிப்புன்னு ஒண்ணு இருக்கு சார். திவாகர் இப்படி பண்ண மாட்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப என்ன சொன்னாங்க நியூஸ்ல, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் திவாகர்னு சொல்றாங்க. ஸோ நம்ம படிச்ச படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்றோம். நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற ஒரு கேடர்ல இருக்கும். அதனால நான் தரையிறங்கி போக மாட்டேன். என்ன ஒரு பெரிய சேனல்ல வந்து அதாவது ஒரு டாக்டர் கோமாளின்னு கேட்கறேன். எனக்கு கோபம். இதே மற்றவங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. நான் கோவப்பட்டு எந்திரிச்சு தான் போனேன். அவன் திருப்பி வந்து சண்டை போடல. இதுதான் என் நேச்சர். நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை? அவன் தான் கேமரா எடுத்துட்டு பின்னாடி வந்தான். அவன் இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருக்கான். நம்ம அடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்கோம். ஒரு ஹீரோவை கோமாளின்னு சொன்னா அது எவன் சார் அக்செப்ட் பண்ணுவான்? அப்படி சொல்றவங்க தான் திறந்து போவாங்க சார். அதையும் நான் சும்மா விட்டதுக்கு காரணம் லீகல் ஆக்ஷன் எடுத்து அவர் வேற மாதிரி பண்ணிருப்பேன் சார். 4 சேனலை பிளான் பண்ணேன். அதுக்குள்ள எனக்கு பிக் பாஸ் வாய்ப்பு வந்தனால அவங்க தப்பிச்சாங்க. அந்த யாரு கொஸ்டின் கேட்டானோ சார், டாக்டர் மதுரையில ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜம்மா பேத்தி வந்து செரிப்ரல் பால்சி, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கையெடுத்து கும்பிட்டு என்னை அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. டாக்டர் சார் ஒரு நாள் கூட விடாதீங்க சார், வாங்க போவோம் ட்ரீட்மெண்ட் பண்ணும் வருவோம். அப்படி எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஓகேங்களா. பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, எங்கள் டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் பண்ணாத ஆட்கள் கிடையாது சார். நாங்களாம் ஒரு இடத்துல இப்படி வேலை பார்த்துட்டு நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னா சொல்கிற பையன் தான் ஒரு உலகத்துல இருந்து அப்படியே அமைக்க போனேன் சார். அடுத்த வாய்ப்புகள் அடிச்சு நான் நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன்.
ஸோ இதுதான் சார் ஆக்சுவலா விஷயம், இதுதான் மேட்ரு. ஸ்டேஷன் வந்து என்ன ஆச்சு என்ன வான் பண்ணாங்களா என்ன ஆச்சு? அதான் சார் காணா உணவு புகழ் மட்டும் வந்தாங்க, மாக்காப்பா இன்ன வரையும் வரல. மாக்காப்பா தான் நான் கேட்டேன், மாக்காப்பா என்ன பெரிய கவர்னரா கேட்டேன். அப்ப என்னங்க பெரிய மாக்காப்பா, பிடிச்ச வயசு கொடுத்த மரியாதையை அவர் காப்பாற்றவே இல்லை சார். மாக்காப்பா வந்து நீ நினைக்கிறது மாதிரி திறமையான ஆபாச ஆங்கர், டபுள் மீனிங்ல தான் பேசுறாரு. அவர்கிட்ட உள்ள திறமை. பிரியங்கா திறமையானவங்க, இன்ன வரையும் நல்ல ஆங்கரா இருக்காங்க. பிரியங்கா ஆங்கரிங்ல திறமைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். மாக்காப்பா வந்து டபுள் மீனிங்ல தான் திறமை, அசிங்கசியமா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது தான். ஓகேங்களா? மாக்காப்பா சேனலோட பப்ளிசிட்டினால அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு தவிர மாக்காப்பாவுக்குன்னு தனியா ஒண்ணுமே கிடையாது சார். டபுள் மீனிங்ல பேசும் அப்படின்னு இப்போ மாக்காப்பா வரலைன்னா நம்ம வந்து அடுத்ததான் கமிஷனர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பண்ணியாச்சு. அவர் வரல, ஒழுங்கா ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணி மனு கொடுத்து அதுக்குண்டான ரிசிப்ட் வாங்கி வச்சிருக்கோம் சார். எனக்கு வந்து மாக்காப்பா இவங்களை தண்டிக்கணும், உங்களோட இது என்ன, உங்களோட மன்னிப்பு கேட்கணும் சார். நேரடியா வந்து ஸ்டேஷன்ல வந்து மன்னிப்பு கேட்டனா இவங்க தனியா வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம். என்னை 50-60 ஆர்டிஸ்ட் முன்னாடி அவமானப்படுத்திட்டு என்னை தனியா கூப்பிட்டு ஒரு சின்ன ஹக் கொடுக்குறோம்னா நான் அதை எப்படி ஒத்துக்குருவேன்? திருப்பி சொல்ல வரையும் மாக்காப்பா வெறும் ஒரு சாதாரண ஆங்கர் தான். அதான் நான் கேட்கிறேன், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளு? நீ ஒரு சாதாரண ஆங்கர் தான். நான் படிச்ச படிப்புல அனாட்டமின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த அனாட்டமிக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? இல்ல அனாட்டமில உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் நீ கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு, மாக்காப்பாவெல்லாம். ஓகேவா சார்? இல்ல நான் தப்பு பண்ணா பரவாயில்ல சார், அவர் ஆங்கருக்கு உண்டான மரியாதை கொடுத்துரு சார். நான் ஆல்ரெடி ஒரு பெரிய சேனல் ஆங்கரா இருக்கேன், அக்ரிமெண்ட் காப்பியை காட்டுறேன். பெரிய சேனல்ல மாக்காப்பா ஒர்க் பண்ற மாதிரி அதே ஈக்குவலான ஒரு சேனல்ல ஆங்கர் ஆகிட்டு 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டேன். ஆனா மாக்காப்பா வந்து டாக்டர் சொல்லுங்க பார்ப்போம். அவன் யாரு சார் அவன்? அப்படி என்ன அவனுக்கு திமிரு? தண்ணி அடிச்சா தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஸோ இதுல வந்து காணா உணவு வந்து உண்மையான ஒரு மிருக மாதிரி சார். புகழ் காணா உணவு ஆல்மோஸ்ட் சேம் தான், ரெண்டுமே மிருக மாதிரி. ஒரு மெயினான விஷயத்த சொல்ல மாட்டேன், நல்ல வேலை. காணா உணவு ஒவ்வொரு நேரமும் அட்டாக் பண்றப்ப ஜாதி பேரை சொல்லி தப்பிச்சிட்டு இருக்காரு சார். நான் பிசியோதெரப்பி மருத்துவர். நான் வந்து என்னை மதுரையில் இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கீங்க, எந்த ஜாதி மீட்டிங்லையாவது என்னை பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஜாதி ஜெயந்தி விழாக்கள்ல என்னைய பார்த்துருப்பீங்களா? எதுவுமே கிடையாது. நான் ஒன்லி கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸாக பண்ணிட்டு இருக்கேன், புனிதமான தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது காணா உணவு எப்பயுமே சார் ஒரு வெப்பனை எடுக்கிறேன் அப்படி சார். ஜாதியை பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி இந்த மாதிரி ஜாதியை திட்டாங்கன்னு. ஸோ இது பொதுமக்கள் கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும். ஜாதா உணவும் புகழும் ஜாதியை வந்து வெப்பனா எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனையுமே புகழ் வெப்பனா எடுக்கிற. அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னன்னா இப்ப இவருக்கு மனஸ்தாபம், எனக்கு போலுக்கு எந்த மனஸ்தாபம் கிடையாது, க்ளோஸ் ஃப்ரெண்டும் கிடையாது. புகழும் காணா உணவு ஜாதி பிரச்சனையை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஜாதியை பேரை சொல்லி திட்டினா தானே அது ஓகேலா இதாகும். வேணும்னே என்னை அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு எங்கேயுமே சார் அப்ப வந்து ஜாதி பிரச்சனையை மாற்றவும் இது வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஆகணும் சார். ஓகேங்களா? காணா உணவுக்கு கஞ்சி அடிச்சுட்டு அந்த மாதிரி பான் பிராக்கு பேர் என்ன கணேஷ் என்னென்ன ஐட்டமோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தரமற்ற ஒரு நபர். அவர் அது அப்படியோட இருந்து பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களை போய் தாக்குறது, அசிங்கமா பேசுறது. என்னோட குடும்பத்தை பத்தி அவர் பேசிய வார்த்தைகள்லாம் கடுமையான கொடுமையான வார்த்தைகள் சார். ஓகேங்களா? இதை திருப்பி கேட்டோம்னா டக்குன்னு ஜாதி திருப்பி விடுறாங்க. காணா உணவு புகழும் சார் புகழ் கூட இருந்து ஜிம்பாயா மறைச்சிட்டாங்க. இப்ப சேனல்ல என்னன்னா அந்த ஃபுட்டேஜை கொடுக்க மாட்டாங்க சார், அவங்களோட ஓன் இது. அது ஏன்னா ஆமா கெட்டுரும் அப்படின்னு அந்த சேனலை வச்சு மாக்காப்பாவும் புகழும் காணா உணவு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். கம்ப்ளைண்ட் ஆனப்பில்ல சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணப்பயே போலீஸ் முதல்ல ஒரு மாதிரி பேசுனாங்க. திருப்பி ஃபுட்டேஜ் ஒழுங்கா ஆய்வு பண்ண அவங்க ஆய்வே பண்ணல. இன்ஸ்பெக்டர் யாருமே ஆய்வு பண்ணல. சிஎஸ்ஆருக்கு காப்பி கொடுத்து நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருவேன்னு அவங்க லேட்டா தான் பண்ணாங்க சார். பட்டினி கிடந்து ஓகேங்களா, சாப்பிடாம ஒரே இடத்துல கடுமையா இருந்துதான் நான் சிஎஸ்ஆர் ஆவேன். நான் சத்தால் இங்கே தான் சாவேன், சிஎஸ்ஆர் காப்பிலாம் போக மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் வேணும்னே எனக்கு நைட்டு 11 மணிக்கு தான் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க. முதல் நாள் காலையில் 11 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 11 மணி வரைக்கும் சிஸ்டம் சுற்றிக்கிட்டா இருக்கும். கேட்டால் சிஸ்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ப்ரிவியூ தான் வந்திருக்கு, ஒரிஜினல் சிஎஸ்ஆர் காப்பி அப்படியே சொல்லி ஓகேங்களா என்னை லேட் பண்ணி இது பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பணம் கொடுத்து மாக்காப்பா என்ன பண்ண அப்படின்னா அந்த வியூஸை வரவிடாம தடுக்க ட்ரை பண்ண. அப்படி எதுவுமே முடியல. எல்லா பக்கமும் மாக்காப்பா பணம் பாய ட்ரை பண்ணி தாக்குனதான் நான் லெட்டர் எழுதிருக்கேன். அவங்க எனக்கு சிஎஸ்ஆர்ல அது மாதிரி இல்ல, அவங்க போடுறதானே சார் நம்ம என்ன சொல்ல முடியும். ஆனா வாக்குமூலம் என்கிட்ட வாங்கினாங்க. அதுல வந்து நான் தாக்கினதெல்லாம் நான் எழுதிருக்கேன்ல, என்னோட நான் எழுதின கம்ப்ளைண்ட் காப்பி என்கிட்ட இருக்குல்ல காப்பி. இது மூலமா உங்க ரசிகர்களுக்கு இதை வந்து எப்படி எடுத்து கொண்டு போக சொல்றீங்க சார்? வளர்ந்து வர்ற எனக்கே இந்த மாதிரி நிலைமைனா இந்த மாதிரி வளர்ந்து வர நிறைய பேர் இருப்பாங்க சார். 50-60 பேர் முன்னாடி அவமானம் அதுதான் அடுப்பாங்கிற வச்சுட்டு என்ன கெட்ட வரது திட்டிட்டு பயங்கரமா வந்தான் சார். வெறித்தனமா கொடூரமா இருந்துச்சு. நான் ஒரு ஆளு அவன் காணா விடத்துல எப்படி தெரியுங்களா சார்? பிக் பாஸ்லயுமே சார் இப்ப பார்த்தா நம்ம தான் சிங்கம் மாதிரி.
நம்ம ஒரே ஆள் அத்தனை பேரை சமாளிச்சிருக்கோம். ஆனா ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்கு, நம்மளாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கோம் சார். கானா வினோத்துக்கும் புகழுக்கும் ரவடிகளோட சவகாசம் அதிகம் இருக்கு. ஓகேங்களா, அவங்க கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு சார். கானா வினோத்தும் புகழும் கொலை மிரட்டல். ஏன்னா ரவுலியோட சவாசம் அதிகமா இருக்கு. இனிமே நீ விஜய் ஷூட்டிங் வந்தாலும் சரி, சென்னை ஷூட்டிங் வந்தாங்கன்னா உன்னை வெட்டாம விட மாட்டேன்னு புகழும் கானா வினோத்தும் ரொம்ப த்ரெட்டன் பண்ணாங்க சார். அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பயந்தேன் நான். ஓகேங்களா, கொலை மிரட்டல் விடுத்ததுக்கு பயம்னா அந்த மாதிரி பயம் இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும், போலீஸை தான் நாட முடியும். அவங்க பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் 10 ரவுடியை கூட கூட்டிகிட்டு அலைய முடியாது, ஹோம்சர்ஸ் வச்சு அலைய முடியாது. ஸோ இதுதான் உண்மை சார். கானா வினோத்தும் புகழும் எல்லாருமே பொதுமக்கள் சொல்றது அதான் சார் சொல்றாங்க. கானா வினோத்துக்கும் புகழுக்கும் ரவுடி. மதுரையில பிறந்த உங்களுக்கு மதுரைக்காரங்க என்னன்றதை நம்ம காட்டணும். ஏன்னா மதுரைக்காரங்க தொட்டாங்கன்னா என்ன ஆகுங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமும், இந்த வீடியோல உள்ளவங்க ரசிகர்களும் இதை பார்த்துட்டு இந்த ரசிகர்களோட எழுச்சி தான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு இல்ல சார். ஆல்ரெடி எழுச்சி ஆயிருச்சு. போடாத லீடிங் சேனல்ல இருந்து எல்லாம் மாக்காப்பா பணம் ஜெயிக்கல, திவாகரோட இன்ஃபுளுன்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா, எவ்வளவோ ட்ரை பண்ண, அப்படி எல்லா சேனல்லையும் போட்டாங்க, எல்லா இன்ஃபுளுன்ஸும் எடுத்து போட்டாங்க, எல்லா பக்கம் பரவிருச்சு. ஓகேங்களா, இந்த ஜாதி மேட்டரை மாற்ற திருப்பி சொல்ல வரேன் சார். கானா வினோத்தோட முகம் நான் சொல்லிட்டேன், தண்ணி, கஞ்சா, பாக்கு, போயலை, அது போக ஜாதியை வெப்பனை எடுப்பாப்படி. ஏன்னா கானா வினோத்து இதோட சும்மா இருக்காப்படி. இதே மாதிரி வேற யாராவது பாதிக்கப்பட்டாலும் புகழும் அதே மாதிரி தான் சார். புகழ் நல்லவர் கிடையாது, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. புகழ்கிட்ட இதே கேளுங்க, ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சு மலேசியாவில் அடி வாங்கி அவங்க உட்கார வச்சு என் ஃப்ரெண்டு போய் 2000 வெள்ளி கொடுத்து கூட்டு வந்தாங்க சார். யார் வளர்ந்தாலும் சார் புகழுக்கு பாருங்க, கூடியே ஒருத்தவனை தண்ணி வாங்கி ஊற்றி விட்டு அந்த பையன் விரி பிடிச்ச மாதிரி ஓடியாங்க சார். அவங்க புகழோட ஜிம்பாய் தாக்கி தான் அறந்தாங்கி நிசா அந்த ஷோவில் இருக்க சுனிதாவுக்கும் அடி. பட் எல்லாரும் நம்மளுக்காக சாட்சி சொல்ல மாட்டாங்கல்ல, உண்மை அதுதானே. எனக்காக நான் தான் போராட முடியும். அறந்தாங்கி நிசாவுக்கும் உள்ள இருந்த சுனிதாவுக்கும் அடி சார். சுத்தி 50 பேர் இருந்தாங்க, எல்லாருக்கும் எப்படி தெரியாம இருக்கும். ஆனா ஸ்டேஷன்ல வந்து நான் கூட ஆளை கூட்டிட்டு வரலன்ட்டு அப்படி புகழ். எனிவே சார், தர்மத்தின் வாழ்வுகனை சூது வெல்லும், இறுதியில் தர்மமே வெல்லும். புகழ் கூட வந்த ஆளு ஓகேங்களா, அங்க உள்ள பெண்மணிகளை தாக்கினார். அவங்களாம் என்னை விளக்க வந்தாங்க. இவ்வளவு நடந்து அவங்க பிரேக்கில் நடந்துட்டாங்க. படப்பிடிப்பின் போது நடந்துச்சு. காலையில ஷூட்டிங் முடிஞ்சு. ஓகேங்களா, காலையில் எபிசோடு முடிஞ்சு மதியானம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தனி ரூமில் தான் இருந்தேன், என் கூட யாரும் சண்டை போடலை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இது நடந்துச்சு. ஓகேங்களா, புகழ் கூட ஹெல்ப்பர் வந்தவர் தான் எல்லாரையும் அடித்தார். அப்படி ஒரு ஆளே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, கானா வினோத்து அசிங்கமாக பேசணுது எதுவுமே இல்லைன்றாங்க. கானா வினோத்து புகழ் மெயின் கானா வினோத்து தான் சார். புகழ் இவ்வளோ ஆக்சுவலாக தெரியும், சரியில்லா அதுவும் தெரியும். பட் ரொம்ப வக்கர புத்தி. குக்கித் கோமாளி வந்துட்டு ஆல்ரெடி புகழுக்கு ஒன்றும் இல்லை சார். படங்கள்ல எல்லாம் பெருசாக வரவேற்பு இல்லை, சும்மா வந்துட்டு தான் போகிற. அப்படி நடிப்பு தரம் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பண்ணுற. அப்படி நான் வந்து எல்லா கேரக்டருக்கும் உண்டானால் சார். எனக்கு அங்கே புஷ்பா கேரக்டர் எங்கேயும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். குக்கித் கோமாளியில் புஷ்பா 2 இருக்கு இல்லையா, சொல்கிற ஏற்றி அந்த புஷ்பா கேரக்டர் கொடுத்துருந்தாங்க சார். சூப்பராக பண்ணிருங்க சார். எந்த வேஷம் போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும் சார். அந்த ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்த உடனே புகழுக்கு வயிறு எரிஞ்சிருச்சு. காலையில் போன உடனே மூஞ்சி செத்து போச்சு. அப்படின்னு அப்படி நான் அதை பெருசாக கண்டுக்கல. புகழ் எனக்கு ஒரு ஆளும் கிடையாது சார். நான் நடிக்கிற நடிப்பில் 5% கூட அவர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன நடிப்பு சொல்லுங்க, என்ன எக்ஸ்பிரஷன் பண்ண சொல்லுங்க, நான் பண்ணி காமிச்சிருவேன். ஓகேங்களா, அதே மக்கள் ரசிக்கிறாங்க பாருங்க, அங்கதான் நான் ஜெயிச்சிருக்கேன். புகழ மக்கள் ரசிக்கல, சும்மா தான் சார். சார் புகழா இவங்களா நம்மள பெரிய பெரிய ஸ்டாரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. புகழும் மாக்காப்பாவும் இன்ன வரைக்கும் வளராம சும்மா என்ன சொல்ல வருது, ஒரு இடத்துல போய் மாக்காப்பாவாதான் அதிக சம்பளம். புகழ்லாம் 5க்கும் 10க்கும் நான் விளம்பரம் பண்றேன், பெய்டு ப்ரொமோஷன் அங்கே இங்கேயும் எல்லா பக்கமும் காசை வாங்கிக்கிட்டு. ஓகேங்களா, நான் அப்படி கிடையாது சார். தப்பான விளம்பரம் பண்ணிக்கிட்டு புகழ்லாம் அந்த மாதிரி நபர் தான் சார். சார் ஏழை, நான் பட்னி கிடந்தாலும் செத்தாலும் சவானே தவிர என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி விளம்பரம் செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஆபாசமா பேச மாட்டேன். படத்துல நடிக்கிற கேரக்டர் அது வேற, அதெல்லாம் வந்து போர்டுக்கு போய் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஷோக்கள்லயே ஆபாசமா பேசுறதா சார் ஆபாசாங்கிறது தான் சார் மாக்காப்பா. மன்னிப்பு கேட்கணும் சார், அதான் சார் ஒரு ஃபைல். ஸ்டேஷன்ல வந்து கேட்கணும் மாக்காப்பா. எனிவே சார், இப்போ மக்கள் கிட்ட நல்லா விழிப்புணர்வு ஆயிடுச்சு. இனி மாக்காப்பாவோட பருப்பு வேகாது. திருப்பி சொல்ல வரேன், ஒண்ணு தான் சார் ரொம்ப பயமா இருக்கு. மாக்காப்பாவும் சாரி இந்த கானா வினோத்தும் புகழும் கொலை செஞ்சிருவாங்களோன்ட்டு. ஏன்னா பயங்கரமா கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் வந்தாலே உன்னை வெட்டிடுவோம், உன்னை கொலை பண்ணிடுவோம், விஜய் டி பக்கமே நீ எட்டி பார்க்க கூடாது அப்படி. நீ ஷூட்டிங்க்கு ப்ரொடக்ஷன் டீம் என்ன சொல்றாங்க? அவங்க நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் ஒரு ஆளு அவங்க 3 பேரு, அவங்கள சொல்லி தப்பு இல்லை சார். ப்ரொடக்ஷன் விஜய் டெலிவிஷன் அவரை ரிமூவ் பண்ற அளவுக்கு நம்ம எல்லாரும் வைரல் ஆக்கி கொண்டு போவோம். அவங்க இனிமே அந்த மக்கள் திருப்பி மாசம் இல்லை சார். இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க, எந்த தப்பு பண்ணாம நான் ஷோ விட்டு. நீங்க இப்ப சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க, எந்த நல்ல வாய்ப்பு சார். மக்கள் ரசிச்சிருப்பாங்க. பிக் பாஸ்ல எவ்வளவு ரசிச்சாங்க சார், எவ்வளவு குழந்தைங்க சார், எவ்வளவு பேர் ஹாப்பியா இருப்பாங்க. இதை என்னோட வாய்ப்பை கெடுத்த இந்த கானா வினோத் சார் மொதல் காரணம். கானா வினோத், புகழ், மாக்காப்பா. ஓகேங்களா, இந்த 3 பேர் சோழ இருக்காங்க, நான் வெளியில விட்டேன். ஆனா நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆளை கண்டிப்பா தூக்கணும். எல்லாரையும் தூக்க முடியாது அவங்களால.
பட் தப்பு பண்ணவங்கள அந்த ஷோவை விட்டு தூக்கணும். ஏன்னா மக்கள்லாம் எல்லாரும் வெறுப்பா தான் இருக்காங்க. நீங்க அதுல வந்தாதான் நமக்கு அந்த வெற்றி. என்ன சார்? நீங்க அந்த அவங்க முன்னாடியே நீங்க நடிச்சு காட்டணும். அப்பதான் அது நம்மளோட அது கடவுள் கையில இருக்கு சார். நான் திருப்பி சொன்னேன், சேனலும் ப்ரொடக்ஷன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மதுவெறி கொண்ட அந்த மாக்காப்பாவும் அப்புறம் அந்த கஞ்சா சாப்பிட்ற காணாவினத்தும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு யாரு அவரும் ஆல்மோஸ்ட் காணாவினத்தும் புகழும் வேற வேற கிடையாது. சேம் பழக்க வழக்கங்கள், சேம் பொறாமை பிடிச்சவங்க, வைத்தறிச்சல் பிடிச்சவங்க. இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா சார் புகழ் ஆல்ரெடி மக்கள் மத்தியில் ஒன்றும் பெருசா நல்ல பேர் கிடையாது, பெருசா வளர்ச்சியும் கிடையாது. வர்ற படங்கள் பெருசா புகழை யாரும் பார்க்கறதும் கிடையாது. ஒரு சீன் வந்தாலும் எப்படி சார் அவரை நீங்களே சொல்லுங்க. அவன் அந்த லெவல்லாம் புகழை ரசிக்கல சார், நடிப்பு தரம் இல்ல சார். பாக்குறப்ப என்ன சொல்றாங்க, விஜய் டிவில இருக்கிற மாதிரி தான் படத்தையும் பண்றாரு, பெருசா விட்டுட்டா அப்படி இல்லை அவங்களுக்கு. நான் வெரைட்டியா என்னோட நடிப்பை காட்டுவேன். கண்டிப்பா சார் அவங்க யாராவது ஒரு ஆள் ஷோவை விட்டு ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பா உங்க ஸ்டைலே அவங்களுக்கு ஏதாவது வெறுப்பாக உங்க இதுலயே ஒரு நிமிஷம் பேட்டிங் அது பையனால என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார். இந்த மானங்கட்ட மாக்காப்பாவுக்கும், அதுக்கப்புறம் இந்த கஞ்சா அடிக்கிற காணவனத்துக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நாலறிவு படித்த புகழுக்கும் இவங்க யாரோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்ட முடியாது. திவாகரோட வளர்ச்சியை மாக்காப்பாவோ புகழோ அல்லது இவங்களோ கண்டிப்பா வளர்ச்சியை தடுத்தே நிப்பாட்ட முடியாது. கடவுள் எனக்கு கொடுக்கறத இவங்க தடுத்து நிப்பாட்டலாம் முடியாது. வளர்றவங்க வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். என் வளர்ச்சியை தடுக்க நடத்தல, என் கோமாளி வாய்ப்பை புகழ்னால எனக்கு கெட்டு போச்சு, காணாவனத்தினால கெட்டு. இவங்க 2 பேரும் தான் மெயின் சார். மாக்காப்பாவை விட புகழும் காணாவனத்து தான் என் வாய்ப்பு கிடைக்க விடாமானது. இன்னும் அதை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கடவுள் கொடுக்குற ஆல்ரெடி புகழுக்கு ஒன்றும் வரவேற்பு இல்லை, எல்லாத்துலேயுமே நிராகரிச்சுட்டு தான் வராங்க. படம் போனாலும் ஃபெயிலியர் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் கடவுள் 1 வருஷம் 2 வருஷத்துல பாருங்க, என்ன அழிக்கணும்னு நினைச்சவங்க நிறைய பேர் அழிஞ்சுதான் சார் போயிருக்காங்க. அவங்களாம் அதே நிலையில இருக்காங்க. என்ன அழிக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு உயரத்தை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கேன். எனிவே போட்டி இருக்கலாம், பொறாமை இல்லாம வஞ்சகம் இல்லாம வக்கரத்தை கொட்டியிருக்காங்க சார். வக்கர புத்தி, வஞ்சக புத்தின்னு சொல்லுவோம். அந்த காணாவனத்துக்கும் இவங்களுக்கும் சுத்தமா வஞ்சக புத்தி சார். மாக்காப்பா கூட சார் ஒரு என்ன சொல்ல வர்றது, முன்பின் யோசனை இல்லாத ஆளு, ஓகேங்களா. பட் இவங்க 2 பேரும் வஞ்சகம் நிறைஞ்ச ஆட்கள்.